வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தங்கிச் செல்லும் மண்டபத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க நினைப்பீங்க, என்னடா வரதராஜ பெருமாள் தங்கிச் செல்லும் மண்டபமான்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் இது போல நிறைய வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா, ஒரகடம் டு வாலாஜாபாத் போகக்கூடிய வழியில சேத்துப்பட்டுங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேல தான் மக்களே அமைஞ்சிருக்கு. இதனோட சரியான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மண்டபத்துக்கு பஸ் வசதி எதுவும் இல்லை. ஏன்னா இது ஊரோட அவுட்டர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில், அதுவும் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மக்களே. ஏன்னா இந்த பாதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்கடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து மலைக்கு மேலே போகிறதுனால உங்களுக்கு ஒரு சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மக்களே. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகணுன்னா மறக்காமல் நீங்கள் இங்கே வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற இடம் தான் மக்களே இது. மற்றவங்களுக்கு நான் இதை ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து கோவில் கிடையாது, வரதராஜர் பெருமாள் தங்கி செல்லும் மண்டபம் தான். அதனால் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் டைம்னா அந்த டைம் வரலாம், மற்ற டைம்லாம் இது வந்து நாட் ரெக்கமெண்டபிள். உங்களுக்கு ரோடு பார்க்கும்போது வீடியோவில் ஈஸியாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உண்மையிலே கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும் மக்களே. ஏன்னா ஹேர் பேண்ட் பண்ணு, செங்குத்தான ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கிறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ரைடராக இருந்தால் மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா வண்டி பாதியிலே ஆஃப் ஆகிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்கே ஆயிரும். அது இல்லாமல் 4 வீலரும் தாராளமாக மேலே வரைக்கும் வரும். அதனால் தயங்காமல் இங்கே வரலாம் நீங்கள். மக்களே, ஃபைனலாக நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு மக்களே. இங்கே வண்டிலாம் பார்க் பண்ணதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இந்த தெரியுது பார்த்தீங்களா மக்களே, இதுதான் அந்த மண்டபம். சுற்றி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பக்கத்தில் சுற்றி கல்குவாரி நிறைய இருக்குது. அங்கே தண்ணி தேங்கி இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு அங்கே போய் குளிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்பவே ஆபத்தான பகுதி அது. இந்த மலையை காப்பாற்றணுன்னா மலைக்கு மேலே ஒரு கோயிலை கட்டி வச்சா போதும், நம்ம எல்லா மலையையும் காப்பாற்றிடலாம் மக்களே. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா 1200 வருஷத்துக்கு மேலே உள்ள பழமையான கல்லால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் மக்களே. இந்த மண்டபம் மாதிரியே காஞ்சிபுரத்தில் நிறைய மண்டபம் இருக்குது மக்களே. அதில் ஒரு மண்டபமான பழைய சீவரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த கோவில் வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மண்டபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் வருடத்தின் முதல் மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே சிறப்பான ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துவாங்க. அதை பார்ப்பதற்காக அவங்க தங்கி செல்லும் ஒரு மண்டபமாக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மீன் சம்பல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் வால் பகுதி வந்து வெளியேறும் பகுதியாகவும் தலைப்பகுதி வந்து இந்த மண்டபத்துக்கு உள்ளே செல்லும் பகுதியாகவும் பழங்காலத்தில் ஒரு முத்திரை வடிவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். நீங்கள்லாம் நினைப்பீங்க இங்கிலீஷ்காரன் தான் வந்து இன்ன விட்டு கண்டுபிடிச்சானு. நம்மலாம் முன்னாடியே வந்து இன்ன விட்டுக்காக ஒரு சிம்பிள் வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூண்களையும் அழகான சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. அதுவே உங்களுக்கு இது எவ்வளவு பழமையானங்கிறத உணர்த்தும் மக்களே. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் மட்டும்தான் கிளீன் பண்ணி பெருமாளுக்காக தயார் பண்ணி வைப்பாங்க. இந்த மண்டபம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தென்னேரிங்கிற ஒரு ஊரில் அகரம் சீனிவாச பெருமாள் கோவிலில் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கு மக்களே. அந்த ஏரியில் இந்த பெருமாளை ஒரு போட்டில் வச்சு உற்சவம் நடத்துவாங்க. அதாவது அந்த போட்டில் பெருமாளை வச்சு அந்த ஏரியை சுற்றி வருவாங்க. இந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக தான் இந்த வரதராஜ பெருமாள் இந்த மண்டபத்தில் தங்கி அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு செல்லுவதாட்டு ஐதீகம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்துச்சு மக்களே.
அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஊர்லேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி நாராயண பெருமாள் பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல் மாதம் இங்கே வந்து தங்கிட்டு போகிறதாட்டு ஒரு ஐதீகமாக ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. வருடத்தின் முதல் மாதம் மட்டும் இங்கே பெருமாள் வந்து செல்வதனால இங்கே ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மண்டபத்தையும் சூப்பராக ரெனோவேட் பண்ணி வைப்பாங்க. அந்த டைம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மக்களே. இந்த மண்டபத்தை பற்றி இந்த வீடியோ மூலம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியாத உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி போய் பார்த்துட்ருக்கோம். எங்களோட தேடல்களில் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் சேனலில் நிறைய பழங்கால கோவில்கள், நிறைய மலை கோவில்கள்லாம் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கோ அந்த கோவிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலை போட பார்க்குறோம். அது இல்லாமல் உங்கள் இடத்து பக்கத்தில் உள்ள முக்கியமான ஸ்தலங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோவும் போடுறோம். எங்கள் சேனலில் இணையணும்னு விரும்பிங்கன்னா எங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு எங்கள் கூடயே சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். புதிய தேடலில் மீண்டும் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.